இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை காணலாம். இது முருகர் பக்தர் மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக மாநாடு அல்ல. ஆகவே அவர் விரும்பினால் தாராளமாக பங்கேற்கலாம். இதையே அழைப்பாக ஏற்றுக்கூட அந்த மாநாட்டிற்கு அவர்கள் வருகை தரலாம். படிப்படியாக இல்ல, தொடர்ந்து அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். செல்போனை பொறுத்தளவில் இன்றைக்கு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு சாதனமாக மாறிவிட்டது. படிப்படியாக குறைத்து வருகின்றோம். பழனியிலே செல்போன்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு பாதுகாப்பு பெட்டகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. திருச்செந்தூரிலே அதேபோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மதுரையிலே அதேபோல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதான் நான் சொல்றேம்மா, மதுரையில உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோல் படிப்படியாக நம்முடைய நிறுவனுடைய கோரிக்கை விரைவாக நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். கடவுள் இல்லைன்னு எங்க சொல்லிச்சு? எப்ப சொல்லிச்சு? அவர் சொல்லுவாரு, எதனால சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதாங்க, ஏற்கனவே அவர் எடுத்து பார்த்த ஆயுதம்லாம் முனமழுங்கிச்சு. எந்த ஆயுதமும் போர்க்களத்துக்கு படைக்களத்துக்கு உதவியா இருந்தது இல்ல. எல்லா இடங்கள்ல தோல்வியை தவிர வேற எதுவுமே சந்திக்கல. அப்ப ஏதாவது புதுசு புதுசா அவர் கையில் எடுக்கணும் தான் நினைப்பாரு. எப்படிப்பட்ட ஆயுதத்தோடு வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றல், அதை சமாளிக்கின்ற திறமை இரும்பு மனிதர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு இருக்கிறது என்பதால் இது போன்ற விமர்சனங்களை, இது போன்ற அவதூறுகளை செவி சாய்க்காமல் மக்கள் பணியிலே எங்களை இன்னும் அதிவேகமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் திமுகவினுடைய கொள்கை.